ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் எப்பயா முடிவுக்கு வரும்? ஏன்னா ஏறக்குறைய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேஸ் சிலிண்டர் கிடைக்காதுன்ற அளவுக்கு, அதுவும் வணிக ரீதியான கமர்ஷியலான சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பயங்கரமான டிமாண்டு. நீங்கள் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம், பெங்களூரில் வந்து பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. காரணம் என்னென்னா, சமையல் எரிவாயு இல்லாமல் நாங்கள் எப்படிங்க சமைக்கிறது? பழங்கால முறையில் விறகு கட்டியை வச்சு நாங்கள் வந்து பற்ற வைக்க முடியும் அடுப்பு, அதுக்கான சாத்தியம்லாம் கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் அப்போ வந்து பெரிய ஹோட்டல்கள் இருக்கும், அடுப்புலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த விறகு கட்ட அடுப்பு, அவ்வளோ பெரிய அடுப்பு இருக்கும், வந்து அதில் தான் கொதிக்கும். இப்போலாம் என்ன, சும்மா ஒரு 10க்கு 10 இருந்தால் போதும், ஒரு ஸ்டவ்வு ஒரு சிலிண்டர் இருந்தால் போதும், அங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ அதில் நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டலோ ஜம்முன்னு நடத்திட்டு போயிடலாம். இதான் வளர்ச்சி. இன்றைக்கி அந்த மாதிரி அடுப்புலாம் வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை லைக் பண்ணுறவங்க கிடையாது. ரெண்டாவது, விறகு அடுப்பு வந்து உடல் நலத்திற்கு சரியானது கிடையாதுன்னு ஆய்வறிக்கையும் மருத்துவ ஆய்வறிக்கையும் சொல்லியிருக்கும் பொழுது, எதுவாக இருந்தாலும் ரைட்டுங்க, கேஸ் சிலிண்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வணிக பயன்பாட்டுக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் நாளைக்கு வீட்டுக்கான, ஏன்னா அது ஏதோ இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா கேஸ் புக் பண்ணவங்கலாம் இன்னும் வந்து ரெஸ்பான்ஸாக பதில் வரல. ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு சிலிண்டர் இன்னும் வரல. இதெல்லாம் எங்கே? அங்கே அடித்தா இங்கே வலிக்கின்றாங்கல்ல. நீங்கள் பாட்டுன்னு ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலை நடத்துகிற போரில் இந்தியாவில் நாங்கள் எங்கேயா கேஸுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த போர் எந்த நிலைமையில் உள்ளது அப்படின்ற பொழுது ட்ரம்ப்பிடம் தான் கேட்குறாங்க. அவர் ஒரு கோல்ஃப் மைதானத்தில் பாருங்கள், ஈரோது மன்னன் வந்து தீப்பிடிச்சு எரியும் போது பிடில் வாசிச்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி கதையாக கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்துடும், அதெல்லாம் ஈரான்கிட்ட இருந்து தரைப்படியை அமைக்கிட்டோம் நாங்கள், அப்புறம் வந்து விமானப்படியை வந்து படுக்க வச்சுட்டோம், இருக்கிற வீரர்கள்லாம் நிலை குலைந்து போயிருக்காங்க, இருக்கிற ஏவுகணை தளங்கள்லாம் அழிச்சிட்டோம், அவங்களாம் ஒன்றும் இல்லை, ஜீரோவில் வந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் முடிச்சிடும், ஒன்றும் கிடையாதுன்னு. சரி, இதெல்லாம் ரைட்டுங்க. இந்த ஹர்பிஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதை வந்து ஈரான் மூடிடுச்சு, எரிவாயுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு, அதெல்லாம் மூடனா பின்விளைவுகளை ரொம்ப மோசமாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் உலக போலீஸு அப்படின்னு அவர் பக்கம் கத்திக்கிட்டு இருந்தாலும், ஈரான் ரவுண்டு கட்டி யாரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள் வந்து கதி கலங்கி போயிருக்காங்க. இப்போ ஓடி வராங்க, எப்பா நீயும் நானும் முஸ்லீமு, நீயும் நானும் ஒரே இதுவு, நீயும் நானும் இதுவு, நீ அரபிக் பேசுகிற நானும் அரபிக் பேசுகிறேன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னா, ஏயா சுற்றி என் நாட்டை சுற்றி நீங்கள் இருந்துக்கிட்டு பக்ரைனு, கத்தாரு, யுஏஇ, குவைத்து எல்லாம் அமெரிக்காக்காரனுக்கு நீ படைத்தளத்தை கொடுத்துட்டு போர் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு என் மேலே அடித்து ஏவுகணை தாக்குவான், நீங்கள் உட்காந்து அங்கே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் சும்மா இருப்பேம்மா? முதல்ல உங்கள் நாட்டு மக்கள் ஒன்றும் பண்ணல, அந்த தளத்தை கொடுத்தீங்கல்ல, அதை நான் காலி பண்ணுறேன்னு டெய்லியும் ஒரு ட்ரோன் அடித்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய கண்மூடித்தனமான அடின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் நாங்கள் மக்கள் மீது எந்தவித ட்ரோனையும் அனுப்புறதில்லை, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்கிற இடங்களை எல்லாம் நாங்கள் காலி பண்ணுறோம், எங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். அப்போல்லாம் எங்கே போச்சு? இப்போ வந்து நம்மளை ஒன்றுக்குள்ளே ஒன்று, நாம் வந்து அரபிக் பேசுகிறோம், உருது பேசுகிறோம் அப்படின்னு வரீங்க. குறிப்பாக இதில் துபாய் வந்து கதி கலங்கி போயிருக்குது, வந்து மிகப்பெரிய அளவில். ஒரு 4 நாளைக்கு முன்னே ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே ஒரு குண்டு போட்டிருக்காங்க, வந்து ட்ரோனை அடிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா வளைகுடா பூரா வந்து அவன் அமைதியாக இருக்கான், கோயத்தெல்லாம் வந்து துபாய் போயிருக்காங்க. நீ என்னென்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃப்ளைட்டை கலப்பு அப்படின்னு சொல்லி, அதுவும் ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோ, 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஃப்ளைட்டை கலப்பு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள், வானத்தில் போயிட்டு எமிரேட்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படியா பிரச்சனை இல்லை, போடுறா ஒரு குண்டன்னு கதி கலங்கி போயிட்டாங்க. உண்மையிலே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, துபாயில் உள்ள ஒரு எண்ணெய் கிணறை காலி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சவுதியில் அடிச்சாச்சு. வந்து இந்த சவுதியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அந்தரத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை அவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஏறக்கூடிய ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 46,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த கிரவுண்டு, அதில் ஒரு சர்வதேச ஃபுட்பால் மேட்ச் நடத்த போகிற நேரத்தில் இவங்க என்னையா இதில் வந்து கை வைக்கிறாங்க. ஏறக்குறைய சவுதி அரேபியா துபாயை பார்த்து காப்பி அடித்து அதுவும் ஒரு சுற்றுலா நாடாக மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. வருமானம் அங்கே தானே. இப்போ எண்ணெய் வளம், எண்ணெய் கிணறே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 35-40 வருஷம் வரைக்கும் தான் இதில் இருக்கும், ஊற்று அவ்வளோதான் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நாடு சுற்றுலாவை மாற்று. துபாய் பாரு, ரியல் எஸ்டேட்டு, சுற்றுலா, அந்த நாட்டில் உபசரிப்புன்ற இருக்குல்ல, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் உபசரிப்புன்ற ஒரு விஷயத்தில் துபாயை மிஞ்சறதுக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, சுற்றுலா பயணிகள் வர 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 டாலரில் வருமானம் அவங்களுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ போட்ட ட்ரோனில் போட்ட குண்டில் கதி கலங்கி போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. குறிப்பாக அங்கு உள்ளவர்களுக்கு முதல்லாம்
வீராவேசமாக சொல்லிட்டாங்க, ஹோட்டலில் தங்குறீங்களா இலவசம், சாப்பாடு சாப்பிட்றீங்களா கவர்மெண்ட் பார்த்துக்கோம், அதுவாச்சா இதுவாச்சு. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஈரான் அனுப்புகிறான்ல இந்த ட்ரோன்லாம், அதை நான் படித்தது தான். அந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லை, இந்த பர்மா பஜார்லேயே இதுலேயே வைக்கிறாங்களே சின்ன சின்ன இதுவோ மாதிரி, அது மாதிரி பொம்மை மாதிரி லட்சக்கணக்கில் வச்சுருக்கானா. இதை எதிர்த்து அடிக்கிறதுக்கு இவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாடும். அப்போ எங்கே வந்து பொருளாதார அடி வாங்கும்? மிக துல்லியமாக மிக சரியான ஒரு போர் வியூகத்தை ஈரான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், துபாயோடைய ஒரு வாட்டர் பிளான்ட் அதை அடிச்சிருக்காங்க வந்து. இதுக்கான காரணம் வந்து உண்மையாக நான் படித்தது தான், அது சரியான காரணமாக தெரியல. என்னன்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா துபாயை அப்படி கடந்து போகிற மேகங்களை இவங்க நிறுத்தி அந்த கெமிக்கல் மாதிரி அதில் தூவி மழை பெய்ய வைப்பாங்க, செயற்கை மழை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 வருஷமாக என்ன ஆகுதுன்னா, அந்த மேகங்களை நிறுத்தி கரண்ட் ஷாக் மின் அதிர்வுகளை கொடுத்து இல்லை மின் காந்த அலைகளை அனுப்பி அங்கே வந்து மழை பெய்ய வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஈரான் என்ன சொல்லியிருக்கான், அந்த மேகங்கள்லாம் என் நாட்டுக்கு வர வேண்டியது, அங்கே வந்து மழை பெய்ய வேண்டியது, நீ பாட்டுன்னு அதை நிறுத்தி நீ அடித்து நீ காலி பண்ணி எனக்கு நீர்வளம் இல்லாமல் ஆக்கிட்டல்ல புடிடா அப்படின்னு. இப்போ என்னன்னா, முழுக்க முழுக்க சுற்றுலாவே நம்பியுள்ள அந்த நாட்டில் பாலிவுட்டு கோலிவுட்டு டோலிவுட்டு என்ன, நான் துபாயில் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், நான் துபாயில் வில்லா வாங்கியிருக்கிறேன், நான் துபாயில் அதை வாங்கியிருக்கிறேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவன் பூரா இப்போ கதிகளையும் போயிருக்கான். நம்ம ஊர் நடிகரே ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் ரோடா, இதெல்லாம் மனுஷங்களா, இங்கெல்லாம் ஒரு டிராஃபிக்கா, நான் போய் அங்கே செட்டில் ஆகிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். செட்டில் ஆகுங்க, இப்போ அங்கே இருக்கிறவங்க பூரா வந்து விட்டா போதையும் அங்கே வந்துட போகிறோன்னு. கிட்டத்தட்ட இந்த நிலைமை, இந்த போர் நிலைமை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டு இருந்தால் துபாய் மீண்டு வருவதற்கு, முதல்ல யுஏஏ மீண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகும் என்கிறார்கள். அவ்வளோ ட்ரில்லியன் டாலர் வந்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க இந்த வர ட்ரோன்களை தடுக்கிறதுக்கே வந்து. ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு சேஃப்டியான கண்ட்ரி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நடுராத்திரி கூட நடந்து போகலாம் நடு ரோட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்த நாடு. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்ற நாட்டில் வந்து முதலீடு பண்ணுவாங்களா அரசியல்வாதிகள்? இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள கருப்பு பணம் வச்சுக்கிறவங்க, ஊழல் பணம் செஞ்சவங்க எல்லாரும் இடத்துமே முதலீடு பண்ணி வச்சுருக்காங்கல்ல. எல்லாருக்கும் வயிற்றுல 1/2 கிலோ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாடோட நிலைமை அப்படி தான் இருக்குது. அவனுக்கு ஈரானுக்கு கடுப்பு தான் வந்து, ஏன் நீ இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற வந்து லிக்கர் விற்கிற, நீ பாட்டு டிஸ்கவுண்ட் நடத்துகிற, பொழுதுபோக்கு அம்சம்னு சொல்லிக்கிட்டு நீ என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமா புடி அப்படின்னு. சரி, இந்த போர் தீரவே தீராதா அப்படின்போது இந்தியா தான் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணும் அப்படின்னு. இந்தியா எப்படி பண்ணும்பா அப்படின்ற ஒரு கேள்வி இது பக்கம் இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் ரஷ்யா. நீங்கள் அடிக்கடி ஈரானை போய் நோண்டிக்கிட்டே இருந்தீங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, நான் கிளம்பி வெறும் பேச்சுவார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கிளம்பி வந்துடுவேன்னு. அந்த பக்கம் ஏற்கனவே பேசணும்ல கிம்மு, வடகொரியா கிம்மு, அவன் நம்ம ஃப்ரெண்டு தான். ரெண்டாவது, ஈரானில் எங்கள் நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு தூசை பட்டுதுன்னா நான் கிளம்பி களத்துக்குள்ளே வந்துடுவேன். சும்மா வடிவேல் சொல்கிற மாதிரி பொறிகுண்டு சைஸ் தான் போட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் யாருக்கு வெற்றின்னு தாண்டி இந்த போர் எப்பொழுது முடியும்? ஏன்னா பாருங்க, அவ்வளோ தூரத்தில் நடக்கிற போருக்கு இங்கே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தாண்டி உணவு பஞ்சம் என்ற ஒரு விஷயம் வரும். அது பெட்ரோல் டீசலுக்கான பிரச்சனையாக மாறும். கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு சொன்னாலும் இது தொடர்ந்துக்கிட்டே போனால் என்ன ஆகும்? அது உடனே போர் முடிவுக்கு வர வேண்டும். இனி போரே இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்தும், என்னுடைய கருத்தும் அதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.